வெளிநாடு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா ஜாதகத்தை பார்த்து அவருக்கு அது பாசிட்டிவா இல்ல அங்க போய் அவருக்கு பிரயோஜனம் இல்லையா போக வேண்டாவா அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜர் வழிகாட்ட முடியும். அதுக்கு பேர் என்ன? கைடன்ஸ். ஓகேங்களா? சரி, நான் வெளிநாடு போயிடுவேனா சார், நான் போவேனான்னு இதுல போட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பேர் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? நாங்க வந்து லவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இப்ப ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. என் ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கான அனுமதி இருக்கா இல்லையான்றத ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் கைடன்ஸ். நாங்க லவ் பண்ணியாச்சு, அது கல்யாணத்துல முடியும், கல்யாணம் அப்புறம் அது கூட தெரியாம எதுக்கு லவ் பண்ணீங்க, அந்த டிட்டர்மினேஷன் கூட இல்லாம எதுக்கு லவ் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அவ்வளவுதானே, சிம்பிள். என்னன்னா காமன் சென்ஸ பெட்டரா எப்படி யூஸ் பண்றது, அதுக்குதான் கைடன்ஸ் தேவை. கடவுளே அதுக்கு தான். இப்ப இவங்க எப்படி மாத்திட்டாங்கன்னா கடவுளை வந்து அலாவுதீன் விளக்கு பூதம் மாதிரி மாத்திட்டாங்க. நான் கேக்குறத நீ கேக்குறத கொடுக்கணும். அவர் ஏன் கொடுக்கணும்ன்ற நானு, நீங்க கேக்குறத அடையிறதுக்கு வழி காட்டுறது மட்டும் தான் அவருடைய வேலை. அதுக்கு பேரு தானே வழிபாடு. வழிபடுங்கள்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா வழிபடுறதுன்னா என்ன? இப்போ ஒருத்தர் வந்து சரியான கெரியர்ல இல்லாம, சரியான படிப்புல இல்லாம, சரியான பாதையில இல்லாம கொஞ்சம் தண்ணி தம்முன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்க, வெட்டியா சுத்திட்டு இருக்காரு, அவருக்கான இன்கமே அவர் கிடையாது, வீட்டுலதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க பார்க்கும்போது, பையனோ பொண்ணோ இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கும்போது ஒரு இலக்கே இல்லாம இருக்காங்க. என்ன சொல்றது, அவங்கள பத்தின ஒரு அவேர்னஸும் இல்ல, நாளைக்கு என்ன பண்ண போறோன்ற ஒரு ஐடியாவும் இல்ல, எதுவுமே இல்ல, அப்படியே அந்த கால் போன போக்குல போறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இலக்கே இல்லாம இருக்காங்க. அவங்கள பார்த்தா நம்ம வந்து டக்குன்னு என்ன, ஒரு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, கண்டிப்பா ஒரு வார்த்தை டக்குன்னு வந்துடும். ஆக்சுவலா அந்த வார்த்தை எவ்வளவு நுணுக்கமான வார்த்தை என்ன தெரியுமா? உருப்படுவது. உருன்னா என்ன? உருவம். உருவம்னா என்ன? நீங்க கண்டதுக்கு இருக்குன்னா உருவம் கிடையாது, ஸ்கேல்ல கிழிச்சீங்கன்னா கரெக்டா வரும். ஓகேங்களா? ஆனா டிஃபால்ட்டா வரைய தெரிஞ்சவங்க கண்டதுக்கு இருக்க மாட்டாங்க, கரெக்டா வரைவாங்க. ஓகேங்களா? அப்ப உருவம்னா என்ன? ஒரு ஃபார்முக்குன்னு அர்த்தம். இப்பதான் பையன் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கான் சொல்றாங்கல்ல. அப்ப உருப்படுவதுன்னா என்ன? ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு பேரு தான் உருப்படுவது. வழிபடுவதுன்னா என்ன? சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்வதுதான் வழிபடுவது.